அற்றார் அழிப்பசி தீர்த்தார் அந்தொருவருக்கு பெற்றார் பொருள் வைப்புலிங்கிறார். என்னப்பா அர்த்தம்னா, நீ சம்பாதிச்ச பணத்தை அந்த வயிறுன்ற குழி, பசுச்சவனுடைய வயிறு இருக்குல்லப்பா, அந்த வயிற்றுல கொண்டு போய் போட்டிருப்பா, அந்த வயிற்றுல பண்ணிடுப்பா, போதும், அது உனக்கு 7 காலத்துக்கு புண்ணியத்தை தருப்பான்னு. இது வரைக்கும் நம்ம வேல்னா ஒரு பூஜை பொருள் தானே பார்த்திருப்போம். இன்னிலிருந்து வேலை பாக்குறப்ப உங்களுக்கு இது தோணும். வேல்னா என்ன தெரியுமா? தமிழ்ல அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவுக்கும் மனம்க்கும் எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும். முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் சண்டை வந்ததுன்னாங்கல்ல, இந்த சூரபத்மன் தான் மனம், முருகப்பெருமான் தான் அறிவு. இது என்றைக்கோ ஒரு நாள் திருச்செந்தூர்ல நடந்த சம்பவம் கிடையாது. தினம் தினம் நம்மளுடைய மனதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அடக்க நினைத்தால் அலைபாயும் மனம், அடக்க நினைத்தால் அலைபாயும், அறிய நினைத்தால் தானாய் அடங்கும். விளக்கத்து என்ன வேணும்? என்ன திரி தீ, என்ன திரி தீ, என்ன திரி தீ, என்ன திரி தீ, என்ன திரு, என்னை திருத்தி கொண்டால் நான் விளக்காக ஒளிர முடியும் என்று இந்த விளக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கும். எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ ஆலயங்கள்ல போய் பேசியிருக்கோம். ஆனா இந்த குரு மகா சன்னிதானத்துல அரங்க தேசிக சுவாமிகளினுடைய இந்த அருமையான இந்த சன்னிதானத்துல பேசுறதுல என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சினா, இது அன்னதானத்தோட உண்மையிலேயே தினமும் ஐயா சொல்லும் போது 25 கோடி பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்காங்க. இது முறை ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்துட்டு போய் இங்க வர முடியாதவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எடுத்துட்டு போய் அன்னதானம் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் இங்க வனத்துல இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு, வன விலங்குகளுக்கு உப்பில்லாத ஒரு உணவை கூடுறதுன்னு எல்லா உயிரினங்களுக்கும், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாயின்னு சொல்லக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் அன்னதானத்தின் மூலமாகத்தான் இறைநிலையை அடைய முடியும்னு குரு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே பின்பற்றி இந்த அன்னதானத்தை எப்படியாவது இந்த உலகம் முழுக்க கொண்டு வர முடியாதான்ற ஒரு பெரிய வேட்கையோட 3 விஷயம் ஐயா சொன்னாங்க. குருவினுடைய உபதேசம், அன்னதானம், பக்தி. இந்த 3 தான் ஒரு மனிதனை இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலையை உயர்த்த முடியும்னு. திருக்குறளை அப்படி படித்தவர் நம்ம குரு பகவான். அந்த திருக்குறளை அப்படி படித்தவர் வள்ளுவர்கிட்ட தான் போய் கேட்டாங்க, சாமி சம்பாதிச்ச பணத்தை நான் எங்க சாமி வைக்கிறதுன்னு போய் கேட்டான் வள்ளுவர்கிட்ட. சம்பாதிச்சிட்டேன், எங்க போய் வைக்கிறது? பேங்க்ல போடலாமா? பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா நிலம் வாங்கி போடுவோமா? நிலம் உனக்கு வராதேப்பா, போகும்போது நிலத்தை தூக்கிட்டு போக முடியாது, பேங்க்ல போட முடியாது, நிலத்துல போட முடியாது, வெளியே எங்கேயும் கடன் கொடுக்க முடியாது. இப்ப நான் சம்பாதிச்ச பணத்தை எனக்குன்னு நான் எங்க கொண்டு போய் சேமிச்சு வைக்கிறது? எங்க போய் டெபாசிட் பண்றது? நான் சம்பாதிச்ச பணத்தை அடுத்த பிறவிக்கு வேணும்னா நம்ம எடுத்து போக முடியுமா? ஆனா எடுத்துட்டு போக முடியும்ன்ற வள்ளுவர். சம்பாதிச்ச பணத்தை ஒரு இடத்துல போட்டீங்கன்னா அதை எடுத்துட்டு போக முடியுமா? எந்த இடம் தெரியுமா? பசித்தவனினுடைய வயிற்றில் நீங்கள் சம்பாதித்த பணத்தை இட்டீர்கள் என்றால் அந்த பணம் உங்களுக்கு 7 பிறவிக்கும். அற்றார் அழிப்பசி தீர்த்தார் அந்தொருவருக்கு பெற்றார் பொருள் வைப்புலிங்கிறார். என்னப்பா அர்த்தம்னா, நீ சம்பாதிச்ச பணத்தை அந்த வயிறுன்ற குழி, பசுச்சவனுடைய வயிறு இருக்குல்லப்பா, அந்த வயிற்றுல கொண்டு போய் போட்டிருப்பா, அந்த வயிற்றுல பண்ணிடுப்பா, போதும், அது உனக்கு 7 காலத்துக்கு புண்ணியத்தை தருப்பான்னு. பசி, இந்த அன்னதானம், இந்த பக்தி எப்படிங்க நம்மள அடுத்த நிலைக்கு மாற்றோம்னாங்க. பக்தி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான் நீயே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இறைவனுடைய அந்த திருவடியை பிடிச்சிட்டா எப்படிப்பா புல்லா இருக்கிற மனுஷனா மாறுவான்னா. நாரதர் போய் கேட்கிறாரு, இந்த விஷ்ணுட்ட திருமால்கிட்ட போய் கேட்கிறாரு, சுவாமி இறைவனை விட இறைவன் நாமம் பெரியதுன்னு சொல்றாங்க. குருவினுடைய நாமத்தை இத்தனை முறை ஆரம்பிக்கிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இறைவனை விட இறைவனினுடைய நாமம், குருவினுடைய நாமத்தை ஜெபிப்பதன் மூலமாக அவர்களே சிந்தை கொண்டு இருப்பதனால நம்ம வாழ்க்கை எப்படி முன்னேறும்னா. திருமால் என்ன சொன்னார்? ஒண்ணும் இல்ல, அங்க ஒரு புழு நடந்து போகுதா, நகர்ந்து ஒரு புழு போகுதா, அந்த புழுவோட காதுல போய் ராமன் போ அப்படின்னாரு. இப்ப நாரதர் அப்படியே போய் ஒரு புழு நடந்துட்டே வந்தாரு.
வேமா புழு காதுல போய் ராமன், புழு செத்து போச்சு. இவருக்கு பயமாயிடுச்சுன்னா ராமன்ற நாமத்தை கேட்டா இறந்தா போவான். அடுத்து அந்த திருமால்கிட்ட போறாரு, என்னங்க நான் போய் ராமன்ற நாமத்தை சொன்னேன், புழு இறந்து போயிடுதேன், உங்க பட்டாம்பூச்சி பறக்குதா, பட்டாம்பூச்சி காதுல போய் சொல்றேன்னாரு. பட்டாம்பூச்சி அவ்வளவு அழகா சுதந்திரமா பறந்துட்டு இருக்கு. இவர் போய் பட்டாம்பூச்சியை நிப்பாட்டி ராமன், பட்டாம்பூச்சி செத்து போச்சு. இவருக்கு ரொம்ப மனதை கேட்கல. ஐயாவோட ஐயா என்னங்கயா பட்டாம்பூச்சியினுடைய காதலி போய் ராமநாமத்தை சொன்னேன், பட்டாம்பூச்சி இறந்து போச்சு. ஒன்னும் கவலைப்படாத, அந்த பக்கமா ஒரு விலங்கு நாய்க்குட்டி போட்டிருக்கா, அந்த நாயினுடைய காதுல போய் சொல்லி. இவர் நாய்க்குட்டி காதுல போய் சொல்றாரு, நாய்க்குட்டியும் இறந்து போச்சு. ரொம்ப மனது கஷ்டம். அப்ப சொல்றாரு பசு கன்றைன்னு, ஒரு பசு கன்றைன்னு. இவர் போய் பசுவினுடைய கன்றின் காதுல சொல்றாரு. இவருக்கு ரொம்ப கஷ்டம். எங்க மத்ததாவது பரவாயில்ல, பசுவினுடைய கன்று நான் எப்படி போய் சொல்றது, நான் சொல்றேன் போய் சொல்லுப்பாரு. இவர் பசுவினுடைய கன்றோட காதுல போய் ராமன்ற கண்ணுக்குட்டி இறந்து போயிடுச்சு. ஒரு ஆள் அதை தாங்கவே முடியல, அழுது திருமாட்ட சொன்னார், எனக்கு ஏன் இந்த பாவச்செயலை கொடுக்குறீங்க, என்னை ஏன் இப்படி எல்லாம் பண்ண சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, உனக்கு கடைசி வேலை, கடைசி வேலை. இந்த ராஜாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறானா, இப்ப பிறக்க போறான், இளவரசன் பிறக்க போறான், அவன் காதுல போய் சொல்லு. இவர் சொல்லிட்டு என்ன பண்ற, பசுமாடு விட்டுரும், நாய்க்குட்டி விட்டுரும், பட்டாம்பூச்சி விட்டுரும், ராஜா விடமாட்டேன், நீ பாட்டு எதையாவது சொல்லி, நான் இருக்கேன்ப்பா போய் சொல்லு பண்ற. இப்ப வேற வழியே இல்ல, திருமாலினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அந்த இளவரசர் பறக்கும் போது இந்த இளவரசரினுடைய காது கிட்ட போற, ராமன் சொல்லிட்டு ஓடி வந்துடுற. திரும்பி பாக்குற ஆர்வத்தோட, என்ன ஆனா இளவரசன் ஆர்வத்தோட, குழந்தை சிரிச்சது, பிறந்த குழந்தை பேசியது, நாரத மகானே வணக்கம்னு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நீ இன்னும் உயிரோட இருக்கியா அப்படின்னு இருக்காரு. இன்னும் உயிரோட தான் இருக்கியாப்பா, ரொம்ப சந்தோஷமான்னு. இப்ப ராமன்னு சொன்ன அந்த குழந்தை சொல்லிச்சான், நான் இந்த பூமியில புழுவா பிறந்தேன், நீங்க என் காதுல ராமன்ற வார்த்தையை சொன்னீங்க, நான் அந்த வார்த்தையினால் அடுத்த பிறவியில் பட்டாம்பூச்சியாக பிறந்தேன், மீண்டும் என்ற ராமன்ற வார்த்தையை சொல்லி எனக்கு மோட்சம் தந்தீங்க. நான் ஒரு நாய்க்குட்டியா பிறந்தேன், மீண்டும் ராமன்ற நாமம் எனக்கு மோட்சத்தை கொடுத்தது. நான் ஒரு கன்றுக்குட்டியாக பிறந்தேன், மீண்டும் இறைநாமம் எனக்கு மோட்சம் கொடுத்தது. நான் இப்பொழுது இளவரசனாக இந்த பூமியில் இருப்பதற்கு காரணம் நீங்கள் என் காதில் உபதேசித்த அந்த இறை நாமம் தான். அப்படி ஒரு குருவினுடைய நாமத்தை உங்கள் காதுகளில், உங்களுடைய செவியில், உங்களுடைய சிந்தையில், உங்களுடைய மனதில் ஒரு இறை நாமம் தங்கிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில தேவையில்லாம மாற மாட்டோம், நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத தடங்களோடு போயிட மாட்டோம். என்ன மாதா தமிழ்ல என்ன சொல்லுவோம், மாதா பிதா குரு. இப்படி கேட்டா அவனை சொல்லணுமா? நான் ஒரு மேடையில போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னு முன்னாடி இருந்து ஒரு அக்கா திருமதி செல்வம் சீரியல். ஆனா இப்ப கேட்டா சொல்றீங்க பாருங்க, மாதா குரு. இந்த குருமகா சன்னிதானம் என்ன தெரியுமா நம்மள பண்றாங்க, இந்த குருமார்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, அரங்கதேசிக சுவாமிகள் போன்ற குருமார்கள் என்ன தெரியுமா நம்மளோட இன்னைக்கு அவருடைய ஸ்தூல ரூபத்துல, நம்மளோட உடல் ரூபத்துல இல்ல, உடல் என்ற எல்லையை கடந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து ஒவ்வொருவராக எனக்கு அவர் வீட்டு இருக்கிறாரோ என்கிற ஒரு சிந்தனை இங்க இடம். இத பேசிட்டு இருக்கும் போதே ஒரு உணர்வு என்னன்னா, உங்களில் ஒருவராக அந்த குரு மகா சன்னிதானமும் இங்கு அமர்ந்து இந்த பேச்சு இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று அந்த குரு மகா சன்னிதானம் இங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் தோணுது. உங்களில் ஒருவராக அவரும் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய அத்தனை பேரினுடைய வாதங்களையும் வணங்குவதற்கு நான் இந்த நேரத்தில் கடமை. உங்களுக்கு அருகில் எனக்கு எதிரில் ஒரு ரூபத்தோடு அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்ன்ற ஒரு பெரிய உணர்வு. இந்த குருமார்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, மாதா அம்மா பறக்குறாங்கல்ல, இவங்கதான் அம்மான்னு நமக்கு சொல்லவே வேணாம், இயற்கை சொல்லிடும் அம்மாவை யாருன்னு, இயற்கை காட்டிடுமா. ஏன்னா பசிக்கும் போது பால் ஊட்டுபவள் தாயின்னு இயற்கை நமக்கு அம்மாவை காமிச்சிடுது. இந்த அம்மா என்ன தெரியுமா பண்றாங்க, இவர் தாண்டா உன் பிறப்பு காரணம்ட்டு அப்பாவை கூப்பிட்டு போய் காமிச்சிடுறாங்க. அம்மா அப்பாவை காமிச்சிடுறாங்க. தாய் தந்தையினுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா, இப்படியான ஒரு குருவிடம் நம்மை ஒப்படைப்பது, குருவிடம் போய் ஒப்படைப்பது. இந்த குருமார்கள், குருனா என்னப்பா அர்த்தம்னா, பூனா இருள், ரூனா அகற்றுதல். குருமார்கள் என்ன பண்ணுவாங்க, இருளை அகற்றக்கூடியவர்களாக, சாதாரண கேமராமேன்கள் வாட்டர் பாட்டில் அகற்றுபவர்களாக இருப்பாங்க, இருக்கட்டும். குருமார்கள் இருளை அகற்றுபவர்களாக இருந்து நம்ம செய்யக்கூடிய சின்ன தவறுகளை திருத்தி 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 இந்த குருமார்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு என்ன பார்த்தோம்னா
அம்மா அப்பாவை அறிமுகப்படுத்துறாங்க. அப்பா இந்த மாதிரியான குருமார்களை அறிமுகப்படுத்துறார். குருமார்களால் மட்டும்தான் சாதாரண மனித நிலையில் வரக்கூடிய நம்மை இறை நிலைக்கு, தெய்வ நிலைக்கு கொண்டு போவதை குருமார்களால் முடியும் என்கிற காரணத்தினால் மட்டுமே தமிழ் அந்த காலத்துல மாதா பிதா குரு தெய்வம்னு வரைவு வச்சாங்க. சாதாரண மனித நிலையில இருக்கக்கூடிய நம்ம அப்படி எடுத்து கொண்டு போய் அடுத்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரிய பங்கு குருமார்களுக்கு தான் உண்டு. அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தம் ஆனதும் 6-2 மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவமாய்கள் தூர தூர ஓடவே கரியதோர் எழுத்தை உண்ணி கற்பகத்தை கைத்தொழ கலைகள் ஊழ ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் வேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமேனு சிவவாக்கியம் சொல்லியிருப்பாரு. அப்படியாக இந்த பேச்சு எதை பத்தி பாடினாங்க? நல்ல ஒரு அருமையான தலைப்பு. ஐயா கிட்ட பேசும்போது ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. வேல் உண்டு வினை இல்லை அப்படின்ற அழகான ஒரு தலைப்பு. அம்மா யோசிக்கிறேன், இப்பதான் இந்த தலைப்புக்கே வர்றோமா அப்படின்னு. நல்ல சிரிச்சு இப்படி பேசக்கூடிய ஒரு சபையில வேல் உண்டு வினை இல்லை, நல்ல ஒரு தலைப்பு கேட்டிருக்கீங்களா? வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, உகன் உண்டு குறை இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. கந்தன் உண்டு கவலையே இல்லைப்பா அப்படின்னு. அப்படியாக முருகப்பெருமானுடைய தமிழினுடைய முதல் சித்தராக, தமிழினுடைய ஆதி கடவுளாக, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்றோம்ல. என்னப்பா அர்த்தம்னா, கல்லுனா மலை, மலை மண்ணுனா நிலம். இந்த நிலம் தோன்றுவதற்கு முன்னால் மலை தோன்றிய போது மலை கடவுளாக இருந்து தமிழினுடைய முதல் கடவுளாக, முதல் சித்தராக இருந்து தமிழர்களுடைய வழிகாட்டுதலாக இருந்தவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானினுடைய தவக்கோல இந்த சொரூபம் இங்கு மட்டும்தான் இங்க பார்க்கவே முடியுது. அப்படியாக இந்த முருகப்பெருமானினுடைய அருளோடு வேல் உண்டு வினை இல்லை அப்படின்ற அருமையான தலைப்பை சிந்திக்க போறோம். அது என்னப்பா வேல்னா? வேல்னா என்னன்னா, இது வரைக்கும் நம்ம வேல்னா ஒரு பூஜை பொருள் தானே பார்த்திருப்போம். இன்னிலிருந்து வேலை பாக்குறப்ப உங்களுக்கு இது தோணும். வேல்னா என்ன தெரியுமா? தமிழ்ல அறிவுன்னு அர்த்தம். வேலினுடைய சரியான தமிழ் அர்த்தம் என்னன்னா அறிவுன்னு அர்த்தம். அது என்ன சார் அறிவு? இந்த அறிவு எப்படி தெரியுமா இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும், கூர்மையா இருக்கணும், பிராடா இருக்கணும், அகண்டு இருக்கணும், ஆழமா இருக்கணும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய நேர்ந்து பாடுறாருல மணிவாச பெருமான். ஆழ்ந்து அகண்டு கூர்மையா இருக்கணும். அறிவு கூர்மையா இருக்கணும், அகண்டு இருக்கணும், வைடர் நாலேஜ். இப்ப துறையூரை பத்தி கேட்டா அப்படி சுற்றி வட்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம சொல்றோம்ல. அகண்ட அறிவு, ஆழமான அறிவு. இந்த அறிவோடு ஒருவன் பயணப்படும் போது அவனுக்கு எந்த பயமும் இல்லை. எந்த அறிவை ஆயுதமாக வைத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்பொழுதும் எந்த பயமும் இல்லைன்னு அர்த்தம். அறிவு இல்லைன்னா கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து கஷ்டம். ஒரு முதலாளி சொன்னாரு, என்கிட்ட வேலை பார்க்கறவன் தாண்டா உலகத்திலேயே முட்டாள்ன. சரிங்க என்று போயிட்டு அவனும் 10 ரூபாய் கொடுத்து பென்சில் கார் வாங்கிட்டு சொல்றேன், சரின்னு போறாங்க. இவனை நான் வேலை வச்சிருக்கேன். இப்ப இந்த 2 வேலைக்காரங்க ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. இப்ப ஒருத்தன் சொன்னா, ஏன் முதலாளி தாண்டா இருக்கிறதுலயே முட்டாள்னா. 2வது வேலைக்காரன் சொன்னா, ஏன் முதலாளி தாண்டா இருக்கிறதுல இன்னொரு முட்டாள். எப்படி 10 ரூபாய் கொடுத்து பென்சில் கார் வாங்கிட்டு வர சொல்றானே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடல் ஏது தெரிய வேணாம். அதுன்னு சொன்னா, நான் வீட்டுல இருக்கேனான்னு போய் பாத்துட்டு வர சொல்றானே என் முதலாளி. நான் வீட்டுல இருக்கேனான்னு பாத்துட்டு வர சொல்றானே, கையில தான் செல்போன் வச்சிருக்கானே, போன் அடிச்சு அவன் வீட்டுல கேட்க வேண்டியதானே. இப்ப இவங்க 2 பேரையும் வேலை வச்சுட்டா எப்படி இருக்கும்? இந்த அறிவுன்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்னா, அறிவுன்ற ஆயுதம் இல்லைன்னா, சார் வாரியார் சாமிகள் இதை சொல்றாருங்க. வாரியார் சாமிகள் திருச்செந்தூர்ல சொற்பொழிவு பண்ணும் போது அந்த 14 நாள் அவர் சாப்பிட மாட்டார், சாப்பிடவே மாட்டார், சுத்தமா சாப்பிட மாட்டார். விரதம் முடிச்சு கந்த சஷ்டி முடிச்சு அந்த சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாரியார் சாமிகள் சாப்பிடுறாரு. அவர் கூடயே ஒருத்தர் இருந்தான். 14 நாளும் கூடையே இருந்து அவருக்கு திருப்பணி பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப இவரு இந்த கந்த சஷ்டி முடிச்சுட்டு வெளியூர்ல போய் பேசணும். அவரும் நம்ம மாதிரி பேச்சாளர் அப்படி பயணப்பட்டுட்டே இருந்தவர். வெளியூர்ல போய் பேசணும். இப்ப கந்த சஷ்டி முடிச்சுட்டு விரதத்தை அவர் முடிக்கணும். என்ன பண்றாரு, தன்னுடைய கூட இருந்த உதவியாளர்கிட்ட சொன்னாரு, எப்பா ஆரஞ்சு பழத்தை தோலை உரிச்சு கொடுப்பா, நான் போறப்ப ட்ரெயின்ல சாப்பிட்டுக்கிறேன், நேரம் இல்ல சாப்பிடறதுக்கு, தோலை உரிச்சு கொடுப்பா, ட்ரெயின்ல சாப்பிட்டுக்கிறேன்னு. எப்ப 16 நாள் அவர் சாப்பிடல, விரதம் முடிக்கணும். பேசி முடிச்சுட்டு அவர் வேகமா ட்ரெயினை பிடிக்கணும், வேகமா போயிட்டாரு. அந்த டப்பாவை கொண்டு வந்து விட்டுறான், டப்பாவை எடுத்துட்டு ட்ரெயின்ல போறாரு. இப்ப பயங்கர பசி, 16 நாள் முடிச்சு அந்த விரதத்தை முடிக்கணும். முருகான்னு வணங்கி அந்த டப்பாவை திறக்கிறாரு. உள்ள ஆரஞ்சு பழ தோலா இருந்துச்சு. ஆரஞ்சு பழத்தை தோல் உரிச்சு கொடுப்பான்னு ஆரஞ்சு பழ தோலா வச்சிருக்கான். சோ பயந்துருக்காரு. வாரியார் சாமிகள் சொல்றாரு, என்னையுமே இந்த பாடுபடுத்துறானே,
இந்த கோயில் அவனை வச்சு வேலை பார்க்கிற தர்மகர்த்தாவை என்ன பாடப்படுத்த போறானோ இன்னும் வாரியான சுவாமி. இப்ப அறிவுன்றது என்ன பண்ணா மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இந்த அறிவுன்ற ஆயுதத்தை ஏன் தெரியுமா கையில வச்சுக்கணும்? நம்ம மனசுக்கும் அறிவுக்கும் எப்பொழுதுமே சண்டை வந்துகிட்டே இருக்கு. மனதுக்கும் அறிவுக்கும் இந்த ஸ்வீட் வேணா, நமக்கு சக்கரை இருக்கு இந்த ஸ்வீட்டை சாப்பிட வேணான்னு அறிவு சொல்லும். மனசு என்ன சொல்லும்? ஒரு நாள் தானே 2 மாத்திரையை எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிட்டாக்க இல்லன்னு சரியா போயிடும். அதுக்காக தீபாவளிக்கு பாயாசம் சாப்பிடாம இருக்க முடியுமான்னு நம்ம 2 கரண்டி எடுத்து சாப்பிட சக்கரை கூடுமா? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வருமா? பிரச்சனையா வரும். ஏமா நான் அப்பதையே சொன்னேன். இந்த அறிவுக்கும் மனம்க்கும் எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும். முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் சண்டை வந்ததுன்னாங்கல்ல, இந்த சூரபத்மன் தான் மனம், முருகன் பெருமான் தான் அறிவு. இது என்றைக்கோ ஒரு நாள் திருச்செந்தூர்ல நடந்த சம்பவம் கிடையாது. தினம் தினம் நம்மளுடைய மனதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். நம்ம இன்னைக்கு ஆன்மீக சொற்பொழிவு இருக்கு, நல்ல ஒருத்தர் கருத்து பேசுவாரு போலாம் அப்படின்னு அறிவு சொல்லும். சில பேருக்கு மனசு என்ன சொல்லும்? பிக் பாஸ் இருக்கு, நம்ம ஏன் உட்காந்து பிக் பாஸ பார்க்க கூடாதுன்னு. ஆனா அதை ஜெயிச்சு நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுடைய அறிவு இன்றைக்கு வென்றிருக்கு. இந்த டிவின்ற விஷயத்த வேற டிவின்ற அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணி இந்த அறிவு, இந்த வேறுன்ற அறிவு என்ன பண்ணிருக்கு? நல்ல விஷயங்களை கேட்கணும்னு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிடறோம். அப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த செல்போனாக இருக்கட்டும், செல்போன் படுத்துற பாடு அந்த பாடு சார். குற்றாலத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போற பேசுறதுக்காக யாரும் இருக்கிறத அனுபவிக்க மாட்டாங்க. ஒருத்தர் போட்டோ எடுத்தான். அண்ணே நீங்க தானே இந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டோ எடுத்தான். பக்கத்துல இருந்து 2வது ஒருத்தர், 3வது ஒருத்தர், 10வது ஒருத்தர் வந்து நீங்க யாரு அப்படின்னா, தெரியாம தான் போட்டோ எடுத்தா இப்ப எதுக்குடா கேட்கிறேன் அப்படின்னு. இல்ல தெரிஞ்சா வச்சுக்கவே, இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த செல்போனு, டிவி, இந்த எல்லா விஷயத்தையும் தவிர்த்துட்டு இந்த அறிவு கொண்ட விஷயங்களை நம்ம கேட்கணும்ன்றதுக்காக வந்திருக்கீங்களா? அறிவை, இந்த மனதை அறிவு ஜெயித்து கொண்டே வருகிறது அர்த்தம். ஒருத்தனுக்கு இந்த மனம்ன்ற விஷயம் எப்படி பண்ணா, ரமண மகரிஷி தான் இதை சொன்னார். ரொம்ப அழகா சொன்னார் ரமண மகரிஷி. மனம் அடக்க நினைத்தால் அலைபாயும், மனம் அடக்க நினைத்தால் அலைபாயும், அறிய நினைத்தால் தானாய் அடங்கும். இது அறியணும். மனம் என்ன பண்ணா? நல்ல வேலைக்காரன், நல்ல வேலைக்காரன், மோசமான எஜமான். நீங்க மனசோட கையில சாவிய கொடுத்துட்டீங்கன்னா அது மோசமான எஜமானா மாறிடும். ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பிளைட்ல மனித குரங்க கூட்டிட்டு போனாங்க. மனித குரங்க அந்த பிளைட்ல இருந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. மனித குரங்கு மட்டும்தான் உயிரோட வந்துச்சு. இந்த மனித குரங்க உட்கார வச்சு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆனப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பயணியர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாம் தூங்கிட்டாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. இந்த பைலட் என்ன பண்ண? பைலட்டும் மது அருந்திட்டு தூங்கிட்டாரு. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் தான் பிளைட்டை ஓட்டினேன் அப்படின்னு இருக்கு. இப்ப மனித குரங்கு பிளைட் ஓட்டினா அது ஆக்சிடென்ட் ஆகுமா? அதை கேட்கறதுக்கு சிரிப்பா வருதுல. இப்படித்தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம் மனம் என்கிற இந்த விமானத்தை மனித குரங்காக இருக்கக்கூடிய, இந்த மனம் குரங்காக இருக்கக்கூடிய மனதின் கையில கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா இந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறது. இந்த மனதை நல்ல அறிவுன்ற வேல் என்கிற இந்த அறிவின் நம்ம மூலம் நம்ம பயணப்படும் போதுதான் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு. அது எப்படி பண்ணா, ஒருத்தன் எல்லாரும் கண்ணை மூடிட்டு தியானம் பண்றாங்க, நம்ம ஏன் கண்ணை திறந்துகிட்டு தியானம் பண்ணக்கூடாதுன்னு போனா, கண்ணை திறந்துகிட்டு தியானம் பண்ணுவோம். ஒரு ஆற்றங்கரை ஓரமா போய் உட்கார்ந்தான், கண்ணை திறந்து நான் தியானம் பண்றேன் பா. ஆத்தங்கரை ஓரமா உட்காந்து கரெக்டா மனசுல எல்லாம் கடவுள் இருக்காரு, கண்ணுக்குள்ள மனசுல எல்லாம் கடவுள் இருக்காரு. அப்படி கண்ணை திறந்துட்டு உட்கார்ந்து இருக்கான், மனசுல எல்லாம் கடவுள் இருக்காரு. ஒரு 10:30 மணி ஆச்சு. ஒரு 16 வயசு பொண்ணு இப்படியே நடந்து போச்சு. நம்ம பையனுக்கு மனசுல எல்லாம் கடவுள் இருக்காரு, கண்ணு மட்டும் அப்படியே கொண்டு போய் அந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு வந்துருச்சு. இப்ப மறுநாள் பார்த்தான், கண்ணை நம்மளால கட்டுப்படுத்த முடியல, ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டான். 2வது நாள் போய் உட்கார்ந்தான், 10:30 மணி ஆச்சு. சல் 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 கொழுப்பு சத்தம், காது கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துச்சு. 3வது நாள் பார்த்தான், ஐயோ காது கேட்க மாட்டேங்குது, 2 பக்கம் பஞ்சு அடைச்சுக்கிட்டு 3வது நாள் போய் உட்கார்ந்தான். இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணியே தீர்றோம்டா. கரெக்டா 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல, காது கொலுசு சத்தத்தை கேட்கல, மூக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு. 10:30 மணி ஆச்சு. மூக்கு கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துருச்சு. இப்ப 4வது நாள் பார்த்தான், கண்ணு நம்ம சொல்றதா கேட்க மாட்டேங்குது, காது சொல்றதா கேட்க மாட்டேங்குது, மூக்கு. ஒரு கோணி பையை எடுத்து ஃபுல்லா கட்டிட்டு 10:30 மணிக்கு போய் உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு நான் தியானம் பண்ணியே தீர்றேன்னு. 10:30 மணி ஆச்சு. கரெக்டா 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல,
காது கொலுசு சத்தம் கேட்கல, மூக்குக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு வரல, 10:45 ஆச்சு. இப்ப மனசு சொல்லிச்சு 10:45 ஆச்சு, இன்னும் அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு. இவன் எங்க போய் தியானம் பண்றது இல்ல? அப்ப மனதின் கைகள் நம்மளுடைய ஓட்டத்தை விட்டோம்னா, எண்ணத்தினுடைய, அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவார், வெள்ளத்தனையது மலர் நீட்டா மாங்கறதான் உள்ளத்தனையது உயர்வு இல்ல. இந்த மனதினுடைய கைகள்ல நம்மளுடைய வாழ்க்கையை விட்டுட்டோம்னா நம்ம கடைசி வரை அந்த சித்த நிலையை அடையவே முடியாது. வேலை பிடித்துக்கோங்கப்பான்னாரு, இந்த அறிவை பிடித்துக்கோங்கப்பா உங்களுடைய வாழ்க்கையில. மனதை திருத்தக்கூடியது இந்த வேல் தான். அதாவது எந்த செயலுமே வெறும் பூஜையினால மட்டுமே நிறைவேறிடாது. கரெக்டா? ஒரு தெருல 2 வீடு, ஒரே காம்பவுண்ட், 2 வீடு. ஒரு வீட்டுல ஒரு சாமியார் இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் அங்க பூஜை நடக்கும், எப்ப பார்த்தாலும் புனஸ்காரம் இருக்கு, எப்பயுமே சாமியாருடைய மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னொரு வீட்டுல பாவத்தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண், ஒரு தாசி இருந்தாங்க. 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு, அது இறை செயல அப்படி அமைஞ்சிருச்சு. பாவத்தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணும் இங்க பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு சாமியாரும் பக்கத்து பக்கத்து வீடு. சொல்லி வச்சாப்புல 2 பேரும் ஒரே நேரத்துல இறந்து போறாங்க. ஒரே நேரத்துல இறந்து போனாங்க. மேல் உலகத்துக்கு போனாங்க. இப்ப 2 பேரும் மேல் உலகத்துக்கு போனாங்க. இப்ப சாமி சொன்னாரு, கடவுள் சொன்னாரா, இறைவன் சொன்னாரா, இந்த தாசிய சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, இந்த சாமியார நரகத்துக்கு அனுப்புங்க. இவர் சொல்லியிருக்காரு, சார் நீங்க தப்பா சொல்றீங்க, அட்ரஸ் மாறி போய் சொல்றீங்க. 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தனால உங்களுக்கு அட்ரஸ் தெரியாம போயிடுச்சு. அவங்க பிளாட் 5, நாங்க 6. நான் தான் சொர்க்கத்துக்கு போனோம், நான் தான் உங்களுக்கு பூஜை பண்ணேன், நான் தான் உங்களுக்கு மணி அடிச்சேன், நான் தான் உங்களுக்கு கற்பூர தீபாவளை காட்டினேன், நான் தான் உங்களுக்கு ஊதுபத்தி எல்லாம் கொடுத்துனேன். என்னைய விட்டுட்டு அந்த பொண்ணு சொர்க்கத்துக்கு போக சொல்றீங்களே, என்னை நரகத்துக்கு போக சொல்றீங்களே, இவர் டெசிஷன் இஸ் ராங். இப்ப கடவுள் சொன்னாரு, அப்படிலாம் இல்லப்பா, அவங்க பாவத்தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட உங்க வீட்டுல மணி சத்தம் கேட்கும் போது, உங்க வீட்டுல ஊதுபத்தி வாசனை வரும்போது, இங்க கற்பூர தீபாவளி நடக்கும் போது, அங்க பூஜை நடக்குது, அங்க இப்ப 2ஆம் கால பூஜை நடக்குது, இப்ப அபிஷேகம் நடக்குதுன்னு எப்பயுமே அவ இறை சிந்தனையோடயே என்னுடையதிலே நினைச்சுட்டே இருந்தா. உடல் ரீதியாக அவள் பாவத்தொழில் செய்திருந்தாலும் கூட மன ரீதியா அவ என்னையே நினைச்சிட்டு இருந்தா. ஆனா நீ என்ன தெரியுமா பண்ண? அங்க காலிங் பெல் அடிச்சாக்க ஜமீன்தார் வந்த, பண்ணையார் வந்த, இங்க மணி அடிச்சுக்கிட்டே உன் மனசு பூரா அங்கதான் இருந்துச்சு. இங்க எனக்கு பூஜையை காமிச்சுக்கிட்டே அங்க பண்ணையார் வந்திருக்கு, அவையெல்லாம் நல்லா இருக்கான், நமக்கு மட்டும் இந்த வேலையா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்த. உடல் ரீதியா நீ பூஜை பண்ண, மன ரீதியா நீ பூஜை பண்ணல. அவள் உடல் ரீதியாக பாவம் செய்திருந்தாலும் கூட அவள் மனம் தூய்மையான மனமாக இருந்தது. அதனால் அவள் சொர்க்கத்திற்கும் நீ நரகத்திற்கும் போறதாப்பா சரின்னு. ஆத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத வட்டரே, வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரைக்கு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளியில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை, சக்தி முக்தி சித்தி என்ற சிவவாக்கிய பெருமான். இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்ல, அப்ப மனதை கட்டுப்படுத்தி செய்வதன் மூலமாக மட்டும்தான், மனதுக்கு அறிவை கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் நாம் இந்த வாழ்க்கை என்கிற இருளில் இருந்து போக முடியும். ஒரு ரூமுக்குள்ள நம்ம போறோம், பயமா இருக்குல்ல, கரெக்டா? ரூமுக்குள்ள போனா பயமா இருக்கா? ஏன் பயமா இருக்கு? ரூமுக்குள்ள போகும்போது ஏன் பயமா இருக்கு? தெரியாது, தெரியாது. ரூமுக்குள்ள போனா ஏன் பயமா இருக்கு? இருட்டா ஒரு ரூம் இருக்கு, ஏன் பயமா இருக்கு நமக்கு? நம்மளா ஒரு அசம்ஷன் வச்சுக்கோல, அந்த ரூம்ல பேய் இருக்கும், இல்ல அந்த ரூம்ல எதிரெல்லாம் இருக்கும், இருட்டான இடத்துக்குள்ள போறதுக்கு ஒரு பயம் இருக்கா? இப்ப நம்ம லைட்டை போட்டோட என்ன ஆகுது? பயம் போயிடுது இல்ல? லைட் போட்டோட ஏன் பயம் போகுது? ஏன் தெரியுமா பயம் போகுது? இந்த இடத்துல சேர் இருக்கு, இந்த இடத்துல டேபிள் இருக்கு, இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்கு, இந்த இடத்துல இந்த மைக் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருதா? எல்லாம் தெரியும் போது பயம் போயிடுது. எதுவுமே தெரியாத போது அறியாமையில் நமக்கு பயம் வருகிறது. அறியாமை என்பதுதான் பயம், அறிவு என்பதுதான் வெற்றி. அந்த அறிவு வந்துருச்சுன்னா இந்த வாழ்க்கையில எப்பப்பா பயம் போகும்னா, வேலை பிடிச்சுதான் ஏப்பா பயம் போகுதுன்னா, நமக்கு அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயத்துல இருந்து விடுதலை ஆயிடணும். இப்ப வீட்லயே எதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுவோம்? வீட்டுல மனைவிக்கு. கரெக்டா சொல்றாரு, என் இனம் ஐயா, நீங்க என் இனம் அவரு. ஆமா, இருளை விட நம்ம எதுக்காக ரொம்ப பயப்படுவோம்? துணைக்கு தான் பயப்படுவோம். நம்ம இந்த மாதிரி படிச்சுட்டு என்ன பண்ணணும்? வீட்டுல படிச்சோம்னா அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். நான் சும்மா இருக்கிறது கிடையாது. இந்த வள்ளுவர்ல ஒரு குறள் வரும், வள்ளுவர்ல ஒரு கதை வரும். வாசுகி அம்மா வந்து கிணத்துல நீர் இறைச்சிட்டு இருந்தாங்க. நீர் இறைச்சாங்களா, வள்ளுவர் என்ன பண்ணாரு? வாசுகி அப்படின்னாரு. வாசுகி அம்மா பறந்து வந்தாங்க, வாலி அக்கே நினைச்சு. இந்த கதை படிச்சிருப்போம்ல, இதை படிச்சுட்டு என்ன பண்ணிருக்கணும்? நானே மூடி வச்சுட்டு பேசாம இருந்திருக்கணும். நான் என்ன பண்ணேன், என் வீட்டுக்காரி வாச தெளிச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஜானகி அப்படின்னு என் வீட்டுக்காரி அக்கே இருந்தா. வாலி பறந்து வந்துச்சு, இனிமே போக முடியாதா அப்படின்னு. அப்ப இந்த வாழ்க்கையில
எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. நான் வாளியில அடி வாங்கினதே எங்க அக்கா இவ்வளவு நேரம் வேலை பத்தி நான் பேசினேன். அப்ப ஏதோ பாத்துட்டு இருந்தாங்க. நான் வாளியில அடி வாங்கினோட அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்களுக்கு என்னன்னா, நானாவது பிளாஸ்டிக் வாளி, அங்க இரும்பு வாளி. வந்திருக்கார வீட்டுல எப்படி வருவாரு அவரு சொல்றேன் மகிழ்ச்சிக்காக. நல்ல இப்ப எந்த வாழ்க்கையில வரக்கூடிய இந்த பயங்கள் இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில ஒரு மன ரீதியான ஒரு பயம், பண ரீதியான பயம், உறவுகள் மீது இருக்கக்கூடிய பயம், இந்த படிப்பு ரீதியான பயம். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பரீட்சையை பார்த்தா ஏன் பயம் வருது? பரீட்சைக்கு ஏன்னா நம்மால என்ன தெரியுமா பயமே, முன்னாடி இருக்கிறவே படிச்சுட்டு வந்திருக்கணுங்கிறது அவனுடைய பயம் இல்ல. அப்படி பரீட்சையில சில பேர்லாம் படிச்சுட்டு போனாக்க 2 பக்கம் எழுதிக்கான். எங்கெல்லாம் பயமே இல்லாம 15 பக்கம் எழுதி வச்சுட்டு இருக்கான். திருத்துறவனுக்கு தான் ஏன் பயமா இருக்கணும்? ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது? நம்ம போய் எழுதுனா, சிமெண்ட் பொருள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்பட வேண்டுமோ அதை அதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. அவன் பார்த்தாரு கரெக்ட். 2வது கேள்வி, கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக. நம்ம போய் எழுதினா, கஸ்தூரி பாய் இது நல்ல பாய், இதை மடக்கலாம், சுருட்டலாம், குடும்பத்தோடு எடுத்து போய் மொட்டை மாடியில் உட்காந்து தூங்கலாம். அங்கதான் ஆரம்பிக்கலாம் கஸ்தூரி பாயின் வகைகள். ஓலப்பாய், குடிசைப்பாய், ரூம் பாய், அந்த பாய், இந்த கடைசியா முடிச்சா கஸ்தூரி பாய் வாஜ்பாயை விட பெரியது. அவரு எச்எம்க்கு போன் அடிச்சாரு, என்னங்க ஒருத்தன் கஸ்தூரி பாயை பத்தி கேட்டா 40 பக்கம் எழுதி, உனக்காவது பரவாயில்லப்பா 40 பக்கம் எழுதியிருக்கான். எனக்கு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான், என்ன கஸ்தூரி பாய் அல்ல கேர்ள். முடிச்சிட்டான். அவனுக்கு பயமே கிடையாது, திருத்துறவருக்கு தான் பயம். இப்ப இந்த பரீட்சைக்கு போகும்போது யாரு தெரியுமா ரொம்ப பயந்துட்டு போவாங்க? நல்லா படிச்சவன் பயப்பட மாட்டான், சுத்தமா படிக்காதவனும் பயப்படவே மாட்டான். மகாபாரத யுத்தத்துல துரியோதனனுக்கு பயமே இல்லை, இங்க பீமனுக்கும் பயமே இல்லை, கிருஷ்ணனுக்கும் பயமே இல்லை. ஏன்னா கிருஷ்ணனுக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியும், இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குனாலும் சரி நடக்கலனாலும் சரின்னு தெரியும் பீமனுக்கும். ஆனா யார் தெரியுமா ரொம்ப பயந்தது? அர்ஜுனன் தான் ரொம்ப பயந்தான். அதனாலதான் அது பேரு அர்ஜுன விஷாக யோகம் தான் ஆரம்பிக்கும். இந்த குழப்ப மனப்பான்மையில இருக்கும்ல, இந்த வாழ்க்கையே குழப்பமா இருக்கு, இந்த வாழ்க்கையே போராட்டமா இருக்கு, வெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம இந்த வாழ்க்கை என்கிற கடலில் இருந்து நம்ம எப்படிப்பா தப்பிக்க போறோம்? இந்த குடும்பம் என்ற கடலில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்? வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி மாடிகோடாடி மருளாடி விளையாடி விடல் வாழ்வு சதமாகி மன கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுவோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகள் ஆகி விளை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போய் தோல் திரைகளாகி நிறைகளாகி கால்கள் தடுமாறி செடி மாறி பசு பதி பாசம் சூழ் கதிகள் மாறி சுகம் மாறி அடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி வாதமோடு நீரழிவு சூழம் என கசு மலம் என நாரி உடல் அழிவேனோன்னு அருணகிரிநாதருடைய பாடல். இந்த வாழ்க்கை இப்படி போராட்டமா இருக்கே, குழப்பமா இருக்கே, இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம தப்பிச்சிட மாட்டோமானா அதுக்காக வேலை பிடிச்சுங்க பாருனா. இந்த வேலை என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆயுதங்கள்ல கதாயுதம் இருக்குல்ல, இந்த கதாயுதத்தினுடைய பேர் சஸ்திரம். சஸ்திரம்னா என்னன்னா கிட்ட வரக்கூடிய எதிரிகளை அடிக்கிறது. கத்தி இருக்குல்ல, இது சஸ்திரம். அஸ்திரம்னா என்னன்னா தூரம் இருக்கக்கூடிய எதிரிகளை அடிக்கிறது அஸ்திரம். இந்த வேல் மட்டும்தான் சஸ்திரமாவும் பயன்படுத்தலாம், அஸ்திரமாவும் பயன்படுத்தலாம். நீங்க வில்லோடு சேர்த்து வேலை விடும்போது அது தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளையும் அடிக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளையும் அடிக்கும். அது என்னப்பா? தூரத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் படபலமாக இருக்கலாம், உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆபீஸ்ல வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், வெளியில இருக்கக்கூடிய இந்த சொசைட்டில நம்ம போய் சந்திக்கிறோம்ல, எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம். தூரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னப்பான்னா நம்மளுடைய பொறாமை, வஞ்சகம், நம்ம அடுத்தவர்கள் மீது செய்யக்கூடிய இந்த காழ்ப்புணர்ச்சி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அஸ்திரமாக தூரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சஸ்திரமாக நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்களையும், மமகாரம் அகங்காரம்னு நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த மாயைகளையும் அழிக்கக்கூடிய ஆயுதம் இந்த வேலாயுதம். அதனாலதான் நீங்க எந்த ஆயுதத்தையுமே பேர் வைக்க மாட்டாங்க பாத்தீங்களா? பேர் வந்து எங்கேயாவது சக்கரம், சங்கு சக்கரம் இருக்கு, சங்கு சக்கரம் எல்லாம் பேர் வச்சது கிடையாது. சிவபெருமானினுடைய மான் மழுன்னு பேர் வச்சது கிடையாது யாருக்கும். ஆனா வேலாயுதம்னு பேர் வைப்பாங்க, வேலை வச்சு பேர் வைப்பாங்க. கந்த வேல் வச்சிருக்காங்களா அப்படின்னா என்ன பார்த்தோம்னா முருகனுடைய ஆலயத்தின் பேரு வேல்கோட்டம்னு பேரு. வேல்கோட்டம்னா என்னன்னா அறிவு சார்ந்த இடம்னு அர்த்தம், அறிவின் கோவில்னு அர்த்தம். இப்ப நம்ம ஆன்மீகத்திலயுமே இந்த வேலினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த வேல் எதிரி அழிக்கலங்க, சூரபத்மனை அழிக்கல, சூரபத்மன் என்ன பண்ணது? வேல் திருத்தியது.
வேல் என்ன தெரியுமா பண்ணும்? எதிரியை கூட நீங்கள் அழிந்து விடாதீர்கள், எதிரியையும் திருத்தி சேவல் கொடியாக மயிலாக தன்னிடத்திலேயே முருகப்பெருமான் வைத்துக் கொண்டார் என்று சொன்னால், இந்த வேல் கருமையின் கடலின் அடையாளமாக இந்த வேல் நமக்கு இருக்கு. இந்த வேல் நம்மை திருத்தக்கூடியது. அதுதான் சார் நம்மை திருத்தக்கூடியது. இப்ப இந்த விளக்கேத்துனாங்கல்ல பூஜைக்கு, விளக்கேத்துவாங்களா? விளக்கேத்துறப்ப என்ன வேணும்? விளக்கேத்துறப்ப என்ன ஏத்தணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? விளக்கேற்ற என்னமா வேணும்? தீப்பெட்டி. அம்மா டிடி நாயுடு தீப்பெட்டி வேணும். சரி, வேற விளக்கேற்ற விளக்கு வேணுமா? அம்மா பரவாயில்ல, அது வேணும்ல. ஆகா சொல்றாங்க விளக்கேற்றதுக்கு என்ன விளக்கு வேணும் அப்படின்றாங்க. விளக்கேற்றதுக்கு என்ன வேணும்? எண்ணெய், திரி, தீ. கரெக்டா? சொல்லுங்க. விளக்கேற்ற என்ன வேணும்? எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. என்ன திரி தீ. என்ன திரி தீ. என்ன திரு. என்னை திருத்தி கொண்டால் நான் விளக்காக ஒளிர முடியும் என்று இந்த விளக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது.